குலசாமியோட கோவிலுக்கு போனால் யாருக்கு கஷ்டம் வரும்? ஏங்க, குலசாமி கோவிலுக்கு போனதுலேருந்து ஒரே கஷ்டம்ங்க. குலசாமி கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே கஷ்டம்ங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்காக நான் அறிஞ்சத அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். குலசாமி கோவிலுங்கிறது எப்பயுமே தாய் வீடு மாதிரி தான். அது யாரையும் கஷ்டப்படுத்தாது. ஆனால் ஒரு சில பேரை கஷ்டப்படுத்தும். அது யார் அப்படின்னு கடைசியில் சொல்கிறேன். சரி, ஏன் குலதெய்வ எல்லையை தாய் வீடுன்னு சொல்கிறோம்? இப்போ என் வீட்டில் நான் இருக்கிறதுக்கு அச்சப்படலாமா? என் வீட்டுக்கு நான் போயிட்டு வர்றதுக்கு அச்சப்படலாமா? அதே மாதிரி தான் குலசாமி. என் வீடாவது வெறும் வீடு தான். கல், மணல், செங்கல் இதெல்லாம் கலந்த ஒரு வீடாக தான் இருக்கும். ஆனால் குலதெய்வம் கோவில் அப்படி இருக்காது. கல், மணல், செங்கலா ஆலயங்கள் இருந்தாலும் அதுக்குள்ளே உயிரோடு வாழ்கிற எல்லா குலதெய்வங்களும் அந்த எல்லையில் இருக்கும். அதனால் குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கஷ்டம் வருதுங்கலாம் யாரும் சொல்லவே முடியாதுங்க. நமக்கு ஒரு சாதாரணமாக கஷ்டம் வர்றத குலசாமி மேலே தூக்கி பழிய போடக்கூடாது. ஏன் அப்படின்னா, நாம் ஒரு வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா அதே மாதிரி என்னப்பா நம்ம பங்காளியே எப்படி சொல்கிறாரு, நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து கஷ்டங்கிறாரு, இனி நம்மளும் எப்படிப்பா, நம்மளும் எப்படி, நம்ம போனாலும் நமக்கும் அந்த கஷ்டம் வரும்ல, நம்ம எதுக்கு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி மற்ற பங்காளிகளுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக பாடம் ஆயிரும். அந்த தவறை செய்யவே செய்யாதீங்க. மனுஷனுக்கு கஷ்டம் வந்தால் தாங்க அவன் மனுஷன், இல்லைன்னா அவன் மனிதன் அல்ல. அதனால் கஷ்டங்கள் வருது, அதுக்கு காரணம் குலசாமின்னு மட்டும் தயவுசெய்து யாரும் சொல்லக்கூடாது. சரிங்க, யாருக்கு கஷ்டம் வரும்? நான் இருக்கேன், என் கும்பலில் எல்லோரும் இருக்காங்க, எல்லாரும் போகிறாங்க வர்றாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு கஷ்டம் வருதுன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க யார்? அவங்க தான் சாமியாடிகள். சாமியாடிகள். ஏன் சாமியாடிகள் நான் சொல்கிறேன் அப்படின்னா, புரிகிற மாதிரி சொல்கிறேன். என் மேலே ஒரு சாமி வருது, குலசாமி கோயிலுக்கு நான் போயிட்டு வர்றேன், நல்லா இருக்குது. மற்ற நேரம்லாம் சாமி ஆடும்போதெல்லாம் பயங்கரமாக இருக்குது, இப்போ ரொம்ப ஒரு இன்பமான மனநிலையை கொடுக்குது. அதை விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை போகிறேன், அப்போ எனக்கு ஒரே கஷ்டமாக ஒரே நொடிக்குது. ஒரு சில மேலும் மேலும் எனக்கு ஒரு சில தடங்கள் வருது, ஒரு சில வீண் விரைய செலவு வருது. ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஒரு சாமியாடியாக இருந்து என் குலசாமி கோவிலுக்கு நான் போயிட்டு வந்து எனக்கு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அந்த எல்லையில் ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு அர்த்தம். அந்த தெய்வத்துக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் சாடி நிற்குதுன்னு அர்த்தம். எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? சாமி தானங்க நம்மளை காக்கணும், நம்ம எப்படிங்க இப்படி சாமிக்கே ஒன்றுன்னா அப்புறம் நம்மளாம் எம்மாத்தரங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் மற்ற மனிதர்களை விட தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சக்தி என்ன அப்படின்னா, உங்களுடைய தெய்வத்தோட நிலை எப்படி இருக்கோ அந்த நிலையை உங்கள் உடல்ல காட்டி கொடுக்கும். எப்படி சொல்றது அப்படின்னா, எல்லாத்துக்கும் அப்படி காட்டிடாது. உண்மையான தெய்வம் 100 பேர் ஆடுவாங்க, 100 பேர் என் மேலே அந்த சாமி வருது அந்த சாமி வருது, அவங்கள நான் சொல்ல வரல. உண்மையா 100க்கு 100% சத்தியமாக நின்று பேசும்ல, அது போன்ற சாமியாடிகளை சொல்கிறேன் நான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இப்படி ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா அவங்களுக்கு புரியலை. சரி, மறுபடியும் கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க, அப்போ புரியலை. அதுக்கப்புறம் அந்த தெய்வமே வெளிப்படுத்தும், எப்படி, என்னுடைய நிலை இதப்பா, இது பாரப்பா, இது நடந்துருக்கப்பா, இது எனக்கு எனக்கு இது சாடி நிற்கிதப்பா, இவங்க இதுன்னு படம் போட்டு காட்டும். அதனால் இந்த கஷ்டம் யாருக்கு வரும் அப்படின்னா சாமியாடிகளுக்கு மட்டும்தான் கஷ்டம் வரும். சரி, ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை, நிதர்சனங்களை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு சாமியாடி இருக்காரு. சாமியாடி என்ன பண்ணுறாரு, எப்பா ஏன் குலசாமி மலையம்புட்டு சாமி, அந்த மலையம்புட்டு சாமி இருக்கிற எல்லைக்கு நான் போக அச்சப்படலாமா, நான் கவலைப்படலாமா, உயிரே வேணாலும் பரவாயில்லடா, விட்றா வண்டிய அப்படின்னு குலசாமி கோயிலுக்கு போகிறார். அப்போ அந்த இடத்துல இன்னும் ஒரு சில பேர், அப்பா குலசாமி கோயிலுக்குலாம் போக முடியாது, குலசாமி கோயிலுக்கு இப்போ வந்து எனக்கு ஒன்றும் சரியில்லை, கட்டம் சரியில்லை, கொஞ்ச நாளுக்கு குலசாமி கோயிலுக்கு போக வேணாம்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நாங்கள் குலசாமி கோயிலுக்கு போகல அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதை அவர் கேட்காம, உயிரே வேணாலும் குலசாமி எல்லையில் போட்டோமப்பா,
என்ன காலங்காலமாக இந்த தொப்புள் கொடி உறவை காத்து வந்த என் குலசாமி என்னைய காக்காமல் போயிடுமா? எதையும் பார்த்துக்கலாம், அப்படி மீறி போனால் அந்த உயிர் போனால் போட்டும்டா அப்படிங்கிற மாதிரி அவர் கோயிலுக்கு போகிறார். கோயிலுக்கு போன உடனே அவருக்கு அந்த எல்லையில் மிதித்த உடனே அங்கே நடக்கிற நிகழ்வுகள் அவருக்கு அவருடைய மனசில் ஏதோ ஒரு மாதிரியாக தென்படுது. எப்படி சொல்லுது அப்படின்னா, இறை சக்தி தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் அவங்க பார்க்குற பார்வையிலையும் அவங்க உடல்லையும் மனதிலையும் தவறான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை அவங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்குள்ளே போகிறார். கோயிலுக்குள்ளே போன உடனே அந்த சாமி இருக்கிறதவே அந்த இடத்துல அவரால் உணர முடியலை. அப்போ அவருக்கு ஒரே குழப்பம், என்னப்பா நான் இத்தனை முறை வந்தேன், நல்லா என் உடம்புல துடி கொண்டு பேசினேன், என்ன இப்போ உள்ளே வந்து நிற்கிறேன், என்ன நீ இருக்கியா இல்லையானே எனக்கு காட்டி கொடுக்க மாட்டேற, என்னப்பா நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா, நான் எதுவும் குற்றம் குறை பண்ணிட்டேனா, எப்போ நான் ஏதாவது உன்னை சுமந்துக்கிட்டு ஏதாவது தப்பு தவறு எதுவும் பண்ணிட்டேனாப்பா சொல்லப்பா அப்படின்னு என்ன பண்ணுறாரு. சரி நம்ம மேலே தப்பு இருந்தாலும் இருக்கும், அதனால தான் சாமி நம்மகிட்ட பேசாமல் கொஞ்சம் ஒதுங்கி நிற்குது அப்படின்னு போய் நேராக போய் அந்த சாமி முன்னாடி ஒரு 21 உக்கியை போடுறாரு. 21 உக்கி போடுறாரு. 21 ரூபா உட்காந்து எந்திரிச்சு உக்கியை போட்டு ஒரு 101 ரூபா அபராத காணிக்கையை வச்சு சாஸ்தாங்கமாக விழுந்து, ஐயா நீ மன்னிச்சுக்க, குற்றம் குறை எது இருந்தாலும் தெரியாமல் பண்ணிட்டேன், அறியாமல் என்னைய தெரியாமல் நான் பண்ணிட்டேன், தெரிஞ்சு எந்த விஷயம் பண்ணலை, அப்படியே ஒரு சில விஷயங்கள் எனக்கு நான் ஒரு சில ஆசை வாசங்களில் நான் அடிபட்டு அதுக்கு நான் பணிஞ்சு அப்படியே நான் பண்ணியிருந்தாலும் நீ மன்னிச்சுக்க ஐயா, உன் பிள்ளை நான் ஒரு மனுஷன் உன்னே மாதிரி இல்லை அப்படின்னு சாஸ்தாங்கமாக கீழே விழுந்து அபராத காணிக்கையை கொடுத்து 21 உக்கியை போட்டு நல்லா மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த வாரம் அதே மாதிரி கோயிலுக்கு போகிறார். அடுத்த வாரம் கோயிலுக்கு போகும்போது அப்பயும் அந்த சாமியை அவரால் உணர முடியல. என்னையா போன வட்டம் வந்தேன், நீ இருக்கியா இல்லைன்னு தெரியல, உடம்புல தெரியல, முன்னெல்லாம் நல்லா சும்முன்னு புல்லரிக்கும், இல்லை நீ இருக்க அப்படிங்கிறது என் கூடையே நீ நிற்கிற மாதிரி நடக்கிற மாதிரி என் நிழல் மாதிரி நான் அங்கங்கே உன்னைய உணருவேன், இப்போ என்னையா நீ இருக்கிற இடமே தெரியலை, போன வாரம் வந்தேன் சரி என் மேலே தப்பு இருக்கும் அப்படின்னு நான் சாஸ்தாங்கமாக கீழே விழுந்து அபராத காணிக்கையை கட்டி மன்னிப்பு கேட்டு போயிட்டேன்ல, இந்த ஒரு வாரம் உனக்காக விரதம் பிடிச்சிருக்கனே, அப்போ நீ என் மன்னிப்பை நீ ஏற்றுக்கலையா, நீ ஏற்றுட்ருப்ப, இங்கே வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாரு. அப்போ தான் அந்த சாமியாடியோட சுயரூபத்தை காட்டுறாரு. ஏப்பா ஏடா எம்மந்தண்டி சாமி இருக்கிற எல்லையில் இந்த சாமியவே பேசக்கூடாத அளவுக்கு ஒரு சில வேலைகள்லாம் அங்கே நடக்குது அப்படின்னா அந்த சாமிக்கு என்ன மரியாதை, சாமியை சுமக்கிற சாமியாடி எனக்கு என்னடா மரியாதை அப்படின்ட்டு நல்லா என்ன பண்ணுறாரு, நல்லா ஒரு துண்டு எடுத்து நல்லா உருமாவை கட்டி நல்லா நான் கை நிறையா விபூதி எடுத்து நல்லா நெத்தியில் அடித்து நல்லா 2 கையிலையும் நல்லா விபூதியை நல்லா தேய்ச்சி நல்லா அந்த விபூதியோட வாடையை நல்லா நுகர்ந்து அப்படியே அந்த எல்லையில் ஒரு காலை ஊண்டி அப்படியே அந்த சாமியை ஊக்கமாக அழைக்கிறாரு. எப்படியே அழைக்கிறாரு அவர் மேலே இருக்க சாமியை அழைச்ச உடனே அங்கே நடந்த நிகழ்வு அவருக்கு தெரியுது. சாமி காட்டி கொடுத்துருச்சு. ஏன் காட்டி கொடுக்கல, ஏன்னா அவர் அந்த இடத்துல சாமியை ஊக்கமாக அழைக்கலை, ஏன்னா அந்த சாமி வர்றதுக்கு அங்கே ஒரு தடங்களாக இருந்திருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நல்லா ஊக்கமாக நினச்ச அழைச்ச உடனே இது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நிகழ்வுகளை ஒரு கணம் மாதிரி காட்டி விட்டுருச்சு. அப்படியா சங்கதி அப்படின்னு என்ன பண்ணுறாரு, யார்கிட்ட எதுவும் சொல்லலை, வேகமாக போய் ஒரு 3 எலுமிச்சம்பழத்தை எடுத்து நல்லா கோவிலில் இருக்கிற எல்லாம் கன்னி மூளை ஈசானி மூளை வாயு மூளை விற்கிறவங்க எல்லாத்தையும் சுற்றி வெளியே அடிச்சு விட்டார். போய் வேகமாக போய் இன்னொரு பூசணி எடுத்து, வெறும் பச்சை பூசணி, சூடங்கூட எதுவும் வைக்கல, பச்சை பூசணி எடுத்து நல்லா சுற்றி வெளியே முச்சந்தியில் ஓடி போய் ஒரு அடி அடித்தார். அடிச்சுட்டு வந்து அங்கே இருக்க தீர்த்தத்தை எல்லா எல்லையிலையும் தொளிச்சு விட்டு சாமியை கூட்டு போயிட்டு அடுத்த வாரம் கோவிலுக்கு வர்றாரு. உள்ளே நுழைஞ்ச உடனே அவர் உடம்பு முச்சு புல்லரிக்குது. சாமி பேசுது அவர்கிட்ட. அப்போ இந்த பதிவின் மூலியமாக நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா, குலதெய்வம் யாரையும் கஷ்டப்படுத்தாது. குலதெய்வம் அப்படி கஷ்டப்படுத்துனா அந்த சாமியாடிகளை தான் கஷ்டப்படிக்கும். ஏன் கஷ்டப்படுத்தும் அப்படின்னா, அந்த சாமியாடிகள்னால தான் அந்த எல்லையிலேயோ அந்த குலதெய்வ மக்களுக்கோ குலதெய்வங்களுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்தால் அந்த சாமியாடினால தான் அதை சரி பண்ணி கொடுக்க முடியும். அதனால் அந்த சாமியாடிகளுக்கு ஒரு சில தொந்தரவுகளை, ஒரு சில நொடிச்சலை, ஒரு சில விஷயங்களை காட்டி கொடுக்கும். புரியுதா? இதுக்கு தான் சாமி குலசாமி மனுஷ மேலே வர்றது காரண காரியத்தோட
சாமி வருது அப்படின்னா ஏதோ அது எனக்கு கிடைச்ச பாக்கியம் அல்ல. அது அந்த குலதெய்வ எல்லையோட பாதுகாப்பாக நான் இருக்கணும், குல மக்களோட பாதுகாவலனாக நான் இருக்கணும், குலதெய்வங்களோட வாகனமாக நான் இருக்கணும். சாமி ஒன்று நினைக்குதா அதை நான் செஞ்சு முடிக்கணும். தெய்வத்தால் பேச முடியாவிட்டாலும் அந்த தெய்வத்தை சுமக்கும் நான் அதை உணர்ந்து அதை சரி பண்ணணும். அதுக்கு தான் ஒரு சில சாமியாடிகளுக்கு ஒரு சில கஷ்டம். கெட்ட கெட்ட கனவு, சாமியவே போய் போக முடியாமல் வணங்க முடியாமல், அதை வேற மாதிரியான திசை மாறிய ஒரு சில எண்ணம், ஒரு சில குழப்பம், குடும்பத்தில் சண்டை சச்சரவு, இதெல்லாம் என்ன காரணம்? ஏன் காட்டுது? இப்படி இருக்குடா, சரி ஒண்ணு. சாமியாடிங்கிறது அப்படித்தாங்க. சாமியாடிங்கிறது சாதாரணமான ஆள் அல்ல. ஒரு காவலன், ஒரு காவலன். எதுக்கு அச்சப்படக்கூடாது? உண்மைக்கும் சத்தியத்துக்கும் நீதிக்கு நிற்கணும். அப்படி நிற்கிற ஆள்கிட்ட தான் சாமி ஊக்கமாக பேச. அதனால் இன்னைக்கு நான் அறிஞ்ச நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். குலதெய்வம் எப்போதுமே அது ஒரு தாய் வீடு தான். அந்த தாய் வீட்டுக்கு போயிட்டு வந்து நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னால் என் தாய் சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கு சமம்னு சொல்லி இந்த பதிவை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.